ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட, அப்புறம் வந்து கல் தோசை கூட, அப்புறம் அந்த இடியப்பாத்து கூட, ஆப்பத்து கூட ரொம்ப நல்ல சூப்பரான காம்பினேஷன். குறைவான பொருட்களை வச்சு சூப்பராக இதை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் போதும். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இருந்தால் போதும். சூப்பராக பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா, 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஆஃப் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஆ கட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டு வகையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் 2 தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியான பச்சை மிளகா அப்படின்னா ஒரு 4 பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப காரம், அதனால் நான் 2 தான் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்து குக்கரில் நம்ம வேக விடலாம். இதை தாளிக்கணும், லாஸ்ட்டில் நம்ம தாளிச்சுப்போம். இப்போ தாளிக்கணும், வதக்கணும் எந்த அவசியமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகும். நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேகும், ஓப்பன் பாட்லேயே வேகும். நான் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கலாம், துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய். ஓகே, இப்போ ஒரு கையளவு தேங்காய், அது கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்தான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன், சூப்பராக வெந்துடுச்சு. ஒவ்வொரு குக்கருக்கும் கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் விசில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஓகே, பேஸ்ட்டை சேர்த்து இதை லைட்டாக ஒரு கொதி விட்டு, அப்புறமா இது கூட ரொம்ப மசாலா எல்லாம் இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தான். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு தாளித்து இதை எடுத்து கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.